என்ன கையில சப்த தாளக்கட்டை. சரி, சப்த தாளம் என்னென்ன தாளம் சொல்லுங்க. சாரி காம பாதானி. ஏய், அது சுரம், அது சுரஸ்தானம், அது வேற. இது தாள வகை. ஆமா. சத்த தாளம்ன்றோம்ல. ஆமா. சத்த தாளங்கள் பேர் சொல்லுங்க பாப்போம். சில்வர் தாளம், வெங்கல தாளம், செப்பு தாளம், பிளாஸ்டிக் தாளம், இரும்பு தாளம், அலுமினிய தாளம், லோக்கல் தாளம். இதெல்லாம் தாளம். அண்ணா உண்மையா பொய்யானே? உண்மை. ஆமா. தாங்கள் தான் உண்மையான நாரதரா? ஆமா. தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் உடம்பில் சந்தனம் பூசிக்கொண்டல்லவா வர வேண்டும்? எனக்கு சந்தனம் பூசம் என்று நினைத்தேன். அதுக்கு 5 கிலோ தேவைப்படுது. ஆமாவா சுவாமி? மீண்டும் சின்ன சந்தேகம். தாங்கள் தான் உண்மையான நாரதரா? ஆமாப்பா. தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் உடம்பில் பூநூல் தொங்க வேண்டுமே. நமக்கு பூநூல் தேவையில்லை. மாடு கட்டுற கயிறு தான் சரியா வரும். ஆனை முகத்தனே 5 கரத்தனே அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்படிய தூங்க வாங்க. கொஞ்சம் எக்கோ மட்டும் வாங்க. சிங்கிள் எக்கோ போடுங்க. ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோ முந்தல் பாட்டிற்கு புகழ் கூட்டு. காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் கணபதியே. அன்னையின் வடிவாக பெண்ணுக்கு அடம் முடித்தாய். அப்பனே உலகில் பல வந்து புகழ் படைத்தாய். அன்னையின் வடிவாக பெண்ணுக்கு அடம் முடித்தாய். அப்பனே உலகில் பல வந்து புகழ் படைத்தாய். தம்பி உடல் இருந்து பள்ளியை மனமுடித்தாய். மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, கணபதியே. சுவாமி, இந்த பாடலில் ஒரு சின்ன சந்தேகம். நன்றி நன்றி. இந்த பாடலில் ஒரு சின்ன சந்தேகம். நல்லா கேள்ப்பா. தர்மத்தின் கீதை தண்ணி கிருதா வருதா பருதா, அது புரியலன்னு அப்பயே கேட்டுக்க முடியாது. சரி வரட்டும், பார்ப்போம், சந்திப்போம், சிந்திப்போம். அந்த ஆடு வரை ஹலோ ஹலோ சரவண பவ என்னும் திருமந்திரம் அதை நாளும் சொல்வேன். காதல் பரபர காதல் கசக்குதையா, பரபர காதல் கசக்குதையா,
தொடவில்லை ஏனோ விடையும் பெறவில்லை ஐயர் வந்து சொல்ல வாழ்க்கை வருமா ஆண்டவன் ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவம் ஆண்டவன் தரிசனமே தமிழாய் இருப்பவனே தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே கருணை வடிவே காணத்தை உருவாக்கும் காரணனே காணத்தை உருவாக்கும் காரணனே உந்த நாட்டிய திருக்கோலம் பூரணனே பரி பூரணனே ஆரபாயன வாரபாயன ஓரபா 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 பழனிமலை முருகா பாமுருகா நீ வந்து வரம் நீனா தாமுருகா முருகா பழனிமலை முருகா பழனி திருக்குமரா பழமொன்று இந்தனுக்குத்தான் ஞான பழமொன்று எந்தனுக்குத்தான் புதுக்கோட்டை கிளி வாராயோ 12 மணியானவன கரை திறந்தவன சரக்கு வாங்கி தாராயோ லோக்கல் குடிக்கப்பட்ட நல்ல சரக்கு சாப்பிடுவே லோக்கல் சாப்பிட்டா வாயி வீசு பக்கரினவன் சாப்பிட்டா வாயி வீசா சரக்கு சிவரஞ்சனி ராகத்தை அஞ்சர சுதியில பாடுறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்து அஞ்சர சுதி பாடுறாருங்கிறது உண்மையாவே பெரிய விஷயம். எனக்காக ஒரே ஒரு பாடுங்களேன், அந்த உயிரே என்ற அந்த உயிரே பாட்டி பயங்கரமா பாடுறாப்ல. அதுக்கு அடுத்த அதுக்கு மேல உயிரே 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 என்ன தொண்டை ஏதோ அடுத்த கத்துற மாதிரி கரகரன்னு ஒரு சத்தம். என்ன போயிட்டாங்க கிளம்புங்க தயவு செய்து. நல்லா இருக்கு. நாராயி மகை நேரம் ஆயிடுச்சு. நமத்துவ ஐயன் நமகை. ஏய் என்ன என்ன ஏன் கோயில்ல பூந்து வைக்கிறாள் மாதிரி இருந்துக்கிட்டு ஏன் சும்மா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கரகர பிரியா கரபுத்ரா ஏய் கரகர பிரியா சித்ரா கரகர பிரியா சுந்தராபன் மோதக பிரியன் உஜ்ரன் விநாயக பெருமான் போஜன பிரியா மோகன பிரியா அந்த போஜன பிரியா இந்த பிள்ளையோட பழக்க வழக்கம் இல்லை. நம்ம போஜன பிரியா குண்டோதரா உடவரா நடன பிரியா ருத்ரா உத்ரா கனிப்பிரியா கந்தா கந்தா கனகப்பிரியன் நாரதன் நாரதன் நாமன் எனக்கு பராபரத்திலே பரந்தோன்றி பரத்திலே சக்தி சக்தி வந்து 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 அப்புல வாய்ந்து அவையில இருந்து சதாசிவன்ல ருத்ரன் தோன்றி ருத்ரன் வந்து வந்து வாய்ந்து 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 வந்து வாய்வு மண் வந்து பராபரத்து அப்பு வாய்வு தோசை சாப்பிட்டு அப்பு வாய்வு என்னையா சொல்ற? நாடினே நாடி நாடின்னு அணி ஓடினேன் ஓடி ஓடின்னு ஓடி என்ன நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றதான் வந்தீங்களா? யாருங்க நீங்க? நான் யாருன்னு சொல்லுங்கண்ணே. இவர் நாரதரா பூஜாரியா ஒரிஜினலா? என்ன என்னங்க இப்போ கணேசரா? அவர் உங்க பக்கம் வரல. உங்களை என் குறிப்பு எல்லாம் உண்மையை சொல்ல. சரி நாரதர்னா இங்க வாங்க. நாரதர்னா இங்க பாருங்க, நான் வச்சிருக்கேன்ல. அம்மா இது இருக்கணும். இதுக்கு பேர் என்ன? இதா இது தெரியாதா? என்னது? தூக்கு சட்டி. தூக்கு சட்டியா? இது பேர் துந்தனான்னு பேரு. அப்புறம் துந்தனா அப்புறம் தொங்குனா தானே. இது பேர் சுத்தி மிட்ட கூடியது. எங்க உங்கள்ட்ட காண?
நமக்கு ஆசாரிட்ட சொல்லி சொன்னேன், தண்ணியை போட்டு படுத்தேன். ஆச்சாரிக்கிட்ட சொன்னீங்க இது என்ன கையில சப்த தாள கட்டை. சரி சப்த தாளம் என்னென்ன தாளம் சொல்லுங்க. சாரி காம பாதானி. ஏய் அது சுரம், அது சுரஸ்தானம், அது வேற. இது தாள வகை. ஆமா. சத்த தாள சத்த தாளம்ன்றோம்ல. ஆமா. சத்த தாளங்கள் பேர் சொல்லுங்க பாப்போம். சில்வர் தாளம், வெங்கல தாளம், செப்பு தாளம், பிளாஸ்டிக் தாளம், இரும்பு தாளம், அலுமினிய தாளம், லோக்கல் தாளம். இதெல்லாம் தாளம். அண்ணா உண்மையா பொய்யானே? உண்மை. ஆமா. இல்லைங்க 7 தாளம் இருக்குங்க. அதுதான் 7 தாளத்துக்கு 5 ஜாதி இருக்கு. ஆமா. 7 5 35. இந்த 5 ஜாதி பேர் சொல்லுங்க பார்ப்போம். நாடகம் நடத்தணும், சாதி பிரச்சனைகள் தொட்டக்கூடாது, எங்களுக்கும் சாதிக்கும் ஆகாது. ஏய் அந்த ஜாதி இல்லையா ஐயா? அதை பத்தி பேசாதியா? தாள ஜாதியா? அத்தை என்ன வேணாலும் பேசுங்க. சாதி கீதின்னு திசரம், மிஸ்ரம், முஸ்ரம், கண்டம், கண்டம், சங்கீர்ணம், சங்கீர்த்தனம், சதுசுரம். சதுசனம். எங்க மறுபடியும் சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன? யார் யாரு? ஐயா வணக்கம். வாங்க எங்கிட்ட நிக்கிறேன், இந்த பக்கம் நிக்கிறேன். இந்த நிக்கிறேன், இந்த பக்கம் நிக்கிறேங்க ஐயா. வணக்கம். நாரதர் தானே? இங்கே நாரத மகாமுனிவராக வேடம் தான் இங்கே நடிக்கக்கூடிய நாரதர் சாமியே. நாரதர் வேடம் இல்லை. வாங்களேன். யாரு? நாரதருக்கு மாலை ஓட்டுக்கிறேன். இங்க வாங்க, போடலாம். வாங்க வாங்க. யாரு நாரதர்? அவர் தான் நாரதரா? என்னைய பார்த்தா உங்களுக்கு நாரதர் மாதிரி தெரியல? கையேடுங்க. உங்களை பார்த்தா நாரதர் மாதிரி ஏதாவது அவரை பார்த்தா கடம்பாவடி, கடம்பாவடியில பாருங்க எப்படி தப்பாருங்க. கடம்பாவடி கோயில் இருக்கு. கடம்பாவடி கோயில்ல பூ மிக்கிறதுக்கு காலையில வெள்ள நேரத்துல நிப்பாங்க. இந்த நேரமா கிளம்பிடுவாங்க. பூ விற்கிறதுக்கா? பூ மிதிக்கிறது. பூ மிதிக்க அங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. பாருங்களேன், இங்க இருந்து பாருங்க. அப்படியே 10 பொருத்தம் இருக்கு நாரதர் மகாமுனிவரா. அவரு அவன் பேசாதீங்க. நாரதர் மோரே திரும்ப இங்க வந்து இங்க வா. அந்த மோரே பாரு. அப்படியே ஏய் நாரதர் தான் சொல்லுவார். நாரதர் எங்க நமச்சாரமாங்கிறாங்க. அண்ணே நாரதர் வைணவ பக்தர் தானே? திருமாவுடைய பக்தர் தானே? அவர் வந்து அரியும் சிவன ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்றாரு என்பதை உணர்த்துகிறார். சரி, நாரதர் மகாமுனிவரே. நாரதர் மகாமுனிவராக வேடந்தாய் நடிக்கக்கூடிய மாலையெல்லாம் போடலாம். இருங்க. அப்புறம் நாரதர் பார்த்து நாரதர் தானே நீங்க? நீங்க நாரதர் தானே? நீங்க கோமாளி தானே? சரி வாங்க. இப்ப நாரதரும் கோமாளியும் பேசணும். ஆமா. தர்க்கம் பேசணும். தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவரை முதல்ல எங்க இருந்து வந்தாரு, எப்படி வந்தாரு, என்ன ஏதுன்னு விசாரிங்க. சாமி நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நான் எங்க இருந்து வந்தோம் தெரியாதா? போட்டியா பேசுனா? நான் எங்க இருந்து வந்தோம் தெரியாதான்னு கேட்டேன். பேசுங்க சாமி, பேசுங்க சாமி. கேளியா? எங்க இருந்து வந்தீங்க? நான் தினயத்துல இருந்து நேரம் கையாட்டி வந்து வேன்ல ஏறி. அப்படி பேசக்கூடாது, லூசு பேர. அப்படி பேசக்கூடாது. மேலூர்ல இருந்து அப்படி சொல்லணும். முறைப்படி பேசணும். மேலூர்ல இருந்து வரேன். மேலூர் எங்க இருக்கு? தேவட்ட பக்கத்துல. மேலூர் மதுரை பக்கத்துல இருக்கு. வேற எந்த மேலூர்? என்ன டேய் பைத்தியக்காரப்பன. டேய் வாங்க. அப்பதமா பேசுறீங்க. யா தெரியுதா? டேய் நாரதட்ட ஒழுங்கா அரஞ்சரா. மேலூர் நாரதட்ட ஒழுங்கா கேள்வி கேளியா? நாரத மேலூர்னா எந்த மேலூர்? எந்த மேலூர்? மேலோகம், சத்தியலோகம், புலகம், அதலம், விதலம். எந்த ஊர்னா எந்த மேலூர்னா? மேலோகம். மேலோகத்தை துருக்கி மேலூர்னு சொல்றீங்களா? அப்புறம் நான் சாமி சரியா சொல்றேன். இப்படி கேளு. மேலோகத்தை துருக்கி மேலூர். நாங்க இருப்போம் பூலோகம். நாங்கள் துருக்குவோம். எப்படி? பூலூர்னுவோம். டேய் பைத்தியக்காரப்பன இப்படி பேசலாமா? மேலோகத்தை மேலூர்னு சொல்லும்போது நாங்க பூலோகத்தை. நாரதட்ட அப்படி பேசலாமா? மன்னிச்சுக்கோங்க. எப்படி வந்தாருங்க? எப்படி வந்தீங்க? அத கேட்காத. அரசு மங்கலம் வந்து புராந்தி கட்டை நிப்பாட்டி 2 வாங்கிட்டு. டேய் அரஞ்சனா நாரதரா நீ நாரதரா அடி விட்டு நாரதரா இங்க வாங்க.
பைத்தியக்காரப்பல அப்படி சொல்லக்கூடாதுயா. ககன மார்க்கமா வந்து தகனம்னா சுடுகாடுற அறிவு. ககன மார்க்கம் ககன மார்க்கம் ககட மார்க்கம். மார்க்க மொத்தம் எத்தனை நீ வந்த ககட மார்க்கமா? அவன் யார போய் நீ வந்த வா அந்த பேசலாம் மாட்டா. டேய் டேய் இந்தடா. டேய் எவனது ஒரு நாரதரை போய் எப்படி வந்த நீ எப்படி வான்னு பேசலாமாடா? இங்க வாடாங்க சின்ன பிள்ளை. டேய் நீ நாரதர்கிட்ட ஒழுங்கா தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவங்கிட்ட போய் நீ என்னடா பேசுறேன்டா? மார்க்க மொத்தம் எத்தனை மார்க்கம்? ஏய் 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 இங்க வா. நீ தான்டா கேள்வி கேட்கணும். இவன் தான் பதில் சொல்லணும். அதுக்கு டேய் நீ கேளுடா. என்ன துண்டு மேல பேசுறா? இருங்காங்க ஹலோ இருங்காங்க. அப்புறம் மார்க் என்னன்னு கேட்டாங்க. அவங்க கேட்குறாங்க. அவர் ஏன் இடத்துக்கு வந்திருக்காரு அவர் கேட்க நீங்க கேட்கக்கூடாது. போயடமா என்னடா தப்பு தப்பா பேசுறான்? டேய் நான் தப்பு தப்பா பேசுறேன். இடம் யாருடா? நானா தப்பு தப்பா பேசுறேன்? இங்க வாடா நான் இங்க போ. இடம் யாரு விட்டடா? அதையும் தாக்குண்டே பூரா பேர் அவே வேண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இடம் யாருடா? இடம் ஏன் இடம்? அப்ப அவன் இடங்கிறேன். இந்த குண்டு பையன் நீ பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற. எப்படி உங்க இடம் எப்படி வரும்? அப்படி கேளு. அத்தாச்சி வச்சிருக்கேன். அப்படியா? நான் தான் தச்சு வச்சிருக்கேன். ரெண்டு பேருமே அப்படி ஆள்டா. ஒருத்த மாத்தி வச்சுக்கோ இல்லையா? ஏய் எங்க போற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயா யோ வீடியோ ஓடுது. அத்தாச்சி யாருதான் அத்தாச்சி வச்சிருக்க சொல்லி மாட்டிக்கிறாத. ஏய் கேள்வி கேட்கணுமா இல்லையா? கையெடுக்க அவன்கிட்ட கேள்வி கேட்கணுமா இல்லையா? உங்களோட கடை வாங்கியிருக்கேன். கேள்வி கேட்கணுமா இல்லையா? அவன்கிட்ட கேள்வி கேட்டுருக்கோம்ல. ஒழுங்கா கேளியா? ஒழுங்கா கேட்காம அங்க கேப்ப 2 பேரும் ராஜா கூட போவான். ராசி அப்படியா? இல்ல டேய் ராசி அப்படியா? இவனாங்க இவன் முகரை இவனை பார்த்தா எவனா? ஏய் இரா இவனை பார்த்தா யாராவது இப்படி இல்ல இந்த முகரைய பார்த்தா நாரதர் மாதிரி ஏதாவது தெரியுதா? மூஞ்சி அப்படி வைக்காத. இந்த முகரையே போய் இவனை போய் நாரதன் சொல்லிக்கிட்டு அவனுக்கு மாலை வேற ஒரு முகரைய போய் ரெண்டு பேரும் இருங்க நாரதன் எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிறேன். டேய் அப்ப என்னை கூட்டியாந்து அசிங்கப்படுத்துறியா? என்னை கூட்டியாந்து அப்ப நாரதன் என்னை கூட்டியாந்து அசிங்கப்படுத்துறியா? மன்னிச்சுங்க சாமி மன்னிச்சுங்க சாமி. ஏய் ரெண்டாள் அந்த பையன் தெரியாத பையன் ஏதோ பேசிட்டாரு. அப்புறம் கூட்டியாந்து அசிங்கப்படுத்துறியா? சரிங்க வா. நான் தெரியாம பேசிட்டேன்ல. நாரதட்ட ககன மார்க்கமா வந்தேன் நாரல. ககன மார்க்கமா மார்க்கம் மொத்தம் எத்தனை? மார்க்கம் மொத்தம் எத்தனை சாமி? 4. என்னென்ன மார்க்கம்? என்னென்ன மார்க்கம்? முதல் மார்க்கம், 2வது மார்க்கம், 3ஆம் மார்க்கம், 4ஆம் மார்க்கம். சாமி கை விடுங்க சாமி. பிச்சு விட்டீங்க. அப்புறம் இதுக்கு மேலே சொல்ல முடியும்? ஏய் மார்க்கத்துக்கு பேர் கேட்டேன்டா. ஏய் இங்க வா. நீ அங்க போற அடிக்கிறே இல்லையா? அடிக்க மாட்டேன் வா. கேளு 4 மார்க்கத்துக்கு பேர் சொல்லு. 4 மார்க்கத்துக்கு பேர் என்ன? சன்மார்க்கம், சர்பத்த மார்க்கம், சர்பத்து மார்க்கமா? ஏய் உன்னை கேனப்பல ஆக்குறேன். நீ பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற. சூசு மார்க்கம், சூசு மார்க்கமா? ஏய் ஏய் டேய் நாரதர் எழுதடா. அப்பா சூசு மார்க்கம். ஐயோ வயிறு வலிக்குது. அப்படி ஒரு மார்க்கத்தை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன மார்க்கம்? சர்பத்து மார்க்கம் இருக்கும்போது சூசு மார்க்கம் இருக்காதா? பைத்தியக்காரங்களா? அப்படி இல்ல. சன்மார்க்கம், சகமார்க்கம், நன்னாரி மார்க்கம். அது நன்னாரி சர்பத்துடா. ஐயோ டேய் 2 பேரும் கூட்டுக்கலானே இல்லடா. வேற என்னடா உனக்கு? பெரியப்பாமே அவனை எதுக்குடா நாரத வேஷம் போட சொன்னேன்? நாரத வேஷம் போட அவன் மாலை கிடந்துச்சு. அவனை நாரத வேஷம் எதுக்கு போட சொன்னேன்? போட்டுக்கிற சட்டம் இல்லை இந்தியா. இங்க வா. 2 பேரும் அண்ணன் தம்பி தானே? அம்மா மார்க்கம் மொத்தம் எத்தனைன்னு தெரியுமா? 4 மார்க்கம். ஐயா மையா பையன் தலை விட்டாப்ல. சன்மார்க்கம், சகமார்க்கம்,
சத்புத்திர மார்க்கம் தாச மார்க்கம் சர்பத் மார்க்கம் அறிவட்ட முட்டாப்பல குத்துற மார்க்கம்டா அறிவிட்ட முட்டா போல சர்க்குத்திர மார்க்கம் சர்க்குத்திர மார்க்கம் இல்ல சத்புத்திர மார்க்கம் சர்க்குத்திர மார்க்கம் எங்களுக்கு தெரியாதா உனக்கு தெரியுமா சரி சன்மார்க்கம்னா என்ன இங்க வா சொல்லு சன்மார்க்கம்னா என்ன 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 சன்மார்க்கம்னா வந்து சூரியன்ல வச்சு சர்பத்து போடுறது அதானே சன்னா சூரியன் தானே சன்னடா சூரியன் கத்தோட ஆளை பத்தில எப்படி இருக்கானு கிடாவட்ட நிக்கிறாளே மாதிரியே இருக்கு காலையில முருகனுக்கு மாலை மாத்துவாங்க இதுல நாரத வேஷம் போட்டுக்கிட்டான் வெக்கம் இல்லாம எந்த ஊரா நீங்க ரெண்டு பேரும் யாரு நீ ரெண்டு பேரும் எந்த ஊர் எங்க ஊர் இந்த ஊர் தான் சரி இந்த ஊருக்கு பேர் என்ன இந்த ஊர் பேர் எந்த ஊர்னே தெரியல இந்த ஊர் தான் நான் முகரைய பாரு வடக்கு மல்லல் மல்லல்னா என்ன ஊருக்கு ஏன் மல்லல்னு பேரு மல்லல்னா சொல்றேன் இந்த மாதிரி ஏ மருதமுனி டேய் மல்லல்னு ஏன் பேர் வச்சுனா இரா இவனை கூப்பிடுறான் டேய் மருதமுனி இந்த பொம்பளை ஆளுகள்ட்டே போய் உட்காந்துக்கிறா என்ன பிரச்சனையா இன்னைக்கு என்ன பிரச்சனையா என்ன பிரச்சனையா இங்க வா இந்த ஊருக்கு பேரு மல்லல்னு பேரு மல்லல் மல்லல்னு ஏன் ஊருக்கு பேரு சொல்லு அது ஊர்காரட்ட கேட்கணும் டேய் சரி ஊருக்காரோட கேட்கணும்ல நீங்க வா உங்க ஊர் எந்த ஊரு எங்க ஊர் மருதங்குடி மருதாங்குடின்னு உங்க ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சு அங்க நிறைய பேர் மருந்து குடிச்சு செத்ததை வச்சு மருதங்குடி மருந்த குடிச்சதுனாலயா ஏய் ஊருக்கு பேர் வர்றதுக்கு காரணம் இருந்தது மருதுடையா மருதாருடைய ஐயனர் அதனால ஊருக்கு மருதங்குடி அப்படின்னு பேர் இந்த பக்கத்திலேயே உலக பிரசித்தி பெற்ற உலகிலே முதல் தோன்றிய சிவாலயம் கொண்ட ஊர் உலகில முதல்ல தோன்றிய சிவாலயம் எந்த ஊர்ல இருக்கு தெரியுமா எந்த ஊர்ல இருக்கு இங்கன்னா இங்க உத்தரகோசமங்க திரு உத்தரகோசமங்கைன்னு ஊருக்கு பேரு திரு உத்தரகோசமங்கைன்னு அந்த ஊருக்கு பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு ஆமா என்ன காரணம் சொல்லு திரு உத்தரகோசமங்கன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா திருனா உயர்ந்த சரி உத்தரகோசமங்கைனா சரி இப்ப நீங்க சொல்லுங்க ராஜா அவர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அந்த கேள்வி யார்கிட்ட கேட்டது நான் உங்ககிட்ட கேக்குறேன் இப்ப ஒருத்தட்ட கேட்ட கேள்விக்கு தான் கேட்பேன் அங்க கேட்டாச்சு சொல்லு ஒருத்தர கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது நீ சொல்லித்தான் சொல்லு உத்தரவு கையெடுங்க நீ சொல்லுங்க வா இங்கே நில்லு என்னை தொடாதீங்க ஏன் நான் சுத்தம் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி விட்டுறேன்னு பாத்தியா சொல்லு உத்தரவுதமங்க என்று பெயர் வர காரணம் என்ன அருமையான கேள்வி அப்படி கேட்கணும் சரி சொல்றேன் ஆள் மக்கள் வந்து புரியுற மாதிரி கேள்வி கேட்கணும் ஆமாமா அந்த ஊரோட பெருமையை கேள்வி கேட்கணும் ஆமா உத்தரகோசமங்க என்று பெயர் வர காரணம் காரணம் என்ன அதுதான் உங்களோட கேள்வி அதான் என்னோட கேள்வி அப்படி கேட்கணும்டா அப்படித்தான்டா கேட்டேன் டேய் அப்படித்தான் கேட்டேன் அதே அப்படிதான் கேக்குறீங்க பதில் சொல்லு அப்படி கேட்கணும் அற்புதமான கேள்வி டேய் இதே 2 தடவை சொல்லிட்டு அற்புதமான கேள்வி உனக்கு தெரியுமா சொல்லு அப்படி கேட்கணும் மக்களுக்கு புரியுற மாதிரி எத்தனை மக்களுக்கு தெரியாம அட நான் சொல்லிட்டேன் அவளுக்கு புரிஞ்சிருச்சு நீ பதில சொல்லு அப்படி இல்ல சாமி வேற எப்படி நீங்க கேக்குறீங்கடா நான் கேட்டேன் அந்த ஊரோட பெருமை உத்தரவாதமங்கன்னு மட்டும் பல பேருக்கு தெரியும் அது ஏன் உத்தரவாதமங்க என்று பேர் வர காரணம் என்ன ஈர வெங்காயத்தை தாண்டா கேக்குறேன் என்ன சொல்லு ஈரவங்க இருக்கா ஏய் சொல்லுங்க வா சொல்லு நம்மளோட குணம் தெரியாம நான் போட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் உங்கள இல்ல இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் சரி நீங்க பதில சொல்லுங்க அதே நான் வந்து மோசமான ஆளு கொடூரம் பதில சொல்லு சாமி வந்து அருமையான கேள்வி கேட்கிறாரு உத்தரவாதமங்கை பேர் வர காரணம் என்ன தெரிஞ்சா சொல்லு இல்லன்னா தெரியாதுன்னா சொல்லி சொல்ல சும்மா அருமையான கேள்வி தெரியாது போ என்னது தெரியாதுன்னு சொல்ல சொன்னீங்க ஒழுங்கா தெரியாது அப்படிலாம் ஒண்ணு நீங்க எனக்காக சொல்ல வேணாம் நீங்க பதில் தெரிஞ்சா சொல்லுங்க ஏய் பதில் தெரியுமா தெரியாதா அப்ப சொல்லு ஏய் தெரியாது என்னடா பேசுறேன் டேய் ஏன்டா அசிங்க வாடா ஏன்டா போட்டு தெரியாது என்ன இது என்ன தம்பி பேர் என்ன தெரியுமா பேர் தெரியுமா இல்லையா உங்களுக்கு சத்தால கட்ட எப்படி இருக்கு பாரு சத்தால கட்ட சூஸ் மார்க்கா விரலுக்குள்ள மாட்டிக்கிட்டு சரி சொல்லு திரு உத்தரகோசமங்கைன்னு இவன் ஆரம்பிச்சா பார்த்து ஏன் பேர் வந்துச்சுன்னா அது வந்து யாரு எப்படி சொன்னீங்க உத்தர தண்டைக்குன்னு ஒரு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவேன் உத்தரவாதமங்க என்று பெயர் வர காரணம் என்ன
1890 ஐயோ எதா தெரியும் சொல்லாங்க. ஐயோ, அதான் வரும். நான் தான் அசிங்கப்படுத்துறேன். 1890 ஏய் 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 அவளை புறா. டேய் ஒரு விஷயத்தை தெரியலன்னு சொன்னா இந்நேரம் நானே சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைங்க, ம். இப்போ தெரியலைன்னு சொல்ல முடியுமா? உத்தரம் என்பது வேதம். வேதத்தை ஒரு மங்கை ஒரு மங்கைன்னா யாருக்கு சித்தப்பா மகளா? போடா போறே பாரு. பெண்ணுங்க. அறிவட்ட முட்டாப்பல. உமையம்பிகையான பார்வதி தேவியாருக்கு சிவபெருமான் வேதத்தினுடைய உட்பொருளை கோஷ அப்படின்னா உபதேசம் செய்தார். யாருக்கு? சிவபெருமான். பார்வதி தேவியாருக்கு. அந்த இடம் தான் திரு உத்தர கோஷ மங்கை என்று பேர் வந்தது. புரியுதா? ஆமா, அதான் தெரியுமே. அதான் தெரியுமா? இது தெரியாம நாங்க இங்க வருவோமா? நான் தான் அப்பவே சொல்றான்னு சொன்னேன்ல. இது தெரியாம நாங்க இங்க நான் 22 சொல்றேன், அப்பவே நீ சொல்ற. 22 வருஷம் நாடகம் ஆடுறோம். ஆ. இது தெரியாம உங்களை சந்திப்போமா? அப்ப உத்தர கோஷ மங்கைக்கு உங்களுக்கு பேர் தெரியும். அதெல்லாம் பேரு தெரியும். ஏன் அப்படி வந்துச்சுன்னு பேர் காரணம். நீங்க சரியா சொல்றீங்களா என்னன்றதை இவ்வளவு நேரம் நாங்க ஓ என்னைய சோதனை பண்றீங்களா? சரி 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 இங்க வாங்களேன். திருப்புல்லானின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? எல்லா ஊரும் தெரியும். திருப்புலான்னு தெரியாதா? சரி அந்த ஊருக்கு ஏன் திருப்புல்லானின்னு பேருங்க? அது வழியா எத்தனை ஏய் அந்த ஊருக்கு ஏன் திருப்புல்லானின்னு பேர் சொல்லு. திருப்புலானின்னு பேர் வேற காரணம் என்னன்னா அந்த ஊர்ல ஒரு ஆணியை செவத்துல அடிச்சிருக்கியா. சிரிக்க கூடாது. தெரியல தெரிய வேண்டாம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஒரு ஆணிய செவத்துல அடிச்ச ஆணிய கீழே நோக்கி அடிச்சு விட்டியா. அந்த அடிச்சாலு ஏய் அவட சொல்ல விடுறா டேய். சொல்ல விடாத. சாமி பதில் ஏதோ நாட்டுக்கு நல்ல கருத்து சொல்ல விடுறியாதான். நீ சொல்லியா? அவன் கிடக்கலாம். அந்த ஆணிய திருப்பி புல்ல ஆடிடா அப்படின்னு தானே திருப்புல்லாணி. திருப்புல்லாணி திரு புல்லா ஆணியா. இங்க வா. ஆனா படிச்சிருக்காங்க சும்மா இல்ல. இந்த புக்கு எனக்கு தரவே இல்ல. ஆனா அந்த வகையில உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். உண்மையாவே கை கொடு. ஏன்னா நகைச்சுவைக்கு மட்டும்தான் மருதமணி கார்த்திக் ராஜாங்கிறதை தாண்டி புராண இதிகாசங்களிலே ஒரு தலைவரலாறு பேசக்கூடிய அளவிற்கு தங்களுடைய திறமை வளர்ந்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே மனதார நான் உங்களை பாராட்டுறேன். ஏங்க நிறைய படிச்சிருக்கீங்களா நீங்க? அப்புறம் ஒவ்வொரு புக்கும் 850 ரூபா. 760 புக்கு வாங்கி வச்சிருக்கேன். 760 இந்த திருப்புலானி புக்கு தரவே இல்ல. சரி 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 760 புக்கு. இந்த திருப்புவனம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, திருப்புவனம் தெரியுமில்ல உங்களுக்கு? திருப்புவனம் இப்போ சமீபமாக போயிட்டு வந்தீங்கல்ல? ஆமாம். அந்த ஊருக்கு ஏன் திருப்புவனம்னு பேர் சொல்லுங்க. திருப்புவனம்னு ஏன் பேர் வர காரணம், இங்க இருந்து மதுரைக்கு போயிட்டாங்க. சரி, இங்க இருந்து போன் பண்றாங்க. எங்க இருந்து மதுரைக்கு? இந்த திருப்புவனத்துல இருந்து இவரை பார்த்தா ஒவ்வொன்றும் தெரியாம நம்மகிட்ட கேட்கிறாருன்னு இவரை பார்த்தா அவங்களுக்கு திருப்பி தேவை. சரி சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க நாரதவாதம் போட்டு பூரா எங்களை தெரிஞ்சுக்கிறத பாக்குறீங்க. ஆமா, நீங்க உண்மையா பேசுறீங்கல்ல, உங்கள்ட்ட நான் படிக்கல. அவங்க பேசுறதா நாளைக்கு போய் வேற ஊர்ல நீங்க பேசுறதுக்கு. ஆமா, நீங்க பேசுறதுனால நாங்க ஒவ்வொரு புக்கும் 850 ரூபாய்க்கு வாங்கி படிச்சு. ஆமாமா, நீங்க பேசுறத நாளைக்கு போய் நான் வேற ஊர்ல பேசுறேன்னா விளக்கமா தேடி வாங்கிட்டு தான் வரணும். என்கிட்ட அறிவட்ட முட்டாப்பட முகரை பாரு, முகரை பைத்தியக்கார பட திருப்ப ஆணியை ஃபுல்லா அடிக்க சொன்னாங்களா, அதனால திருப்ப ஆணியை போட்டேன்னு வைங்க. டேய், அவர் ஊர் பக்கத்தில் அவர்கிட்ட கட்டளைங்க வாடா. உங்க ஊருக்கு பக்கத்துல திருப்புணவாசல்னு ஒரு ஊர் இருக்குல்ல? ஆமா, திருப்புணவாசல்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு ஏன் திருப்புணவாசல்னு பேர் சொல்லு. திருப்புணவாசல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்க திருவிழானில இருந்து பஸ் போய் அந்த வாசல்ல திருப்புனதனால் திருப்புணவாசல்னு புரியல எனக்கு. இங்க இருந்து திருவாரூர்ல இருந்து அங்க போய் அந்த வாசலை போய் பஸ் திருப்புனா திருப்புண வாசல்.
இங்க வண்டியை போய் திருப்பினதுனால திருப்பண வாசல். வாசல்ல திருப்பணம்னால திருப்பண வாசல். ஏய் புனல்னா நீர்யா. அப்புறம் நீர் தான் பக்கத்துல ஊர். புனல் என்பது நீர். இந்த வாசல் ரெண்டு பக்கமும் ஐயா அங்கேயும் பக்கத்துல ஊரணி கிடக்கல திருப்புற இடத்துல. ஊரணி கிடக்க மோரைய பாரு, ரெண்டு பக்கமும் ஆறு, நடுவுலடா கோயிலு. ஆக வாசல் அந்த நீரினுடைய வாசலில் இருந்ததுனாலதான் ஊருக்கு திருப்புணல் வாசல் என்பது திருப்புண வாசல் மாறிச்சு. ஆறு வெட்டுனாங்களா? இவங்க எந்த ஊர் காலையரா? ஆறு வெட்டுனாங்களா? ஆறு எங்கேயா போய் வெட்ட முடியும்? டேய் நீ வா. 100 நாள் ஆளல டேய் இரா. குளித்தலன்னு ஊருக்கு பேர் வந்துச்சு. குளித்தல தெரியுமா? திருச்சி பக்கத்துல இருக்குல்ல, கரூர். கரூர் குளித்தல. கரூர் பக்கத்துல. ஆமா. குளித்தலைன்னு என் பேரு வந்து எல்லா பேரும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி. போன மக்கள் பூரா மேல மட்டும் குளிச்சிருக்காங்க. அப்ப ஒரு முனிவர் போய் தலையும் குளிங்க, அதனாலதான் குளி தலை. ஒரு தலையை குளிக்க சொன்ன, தலையை குளிக்க சொன்னதுனாலதான் குளி தலை. அந்த பேருக்கு அன்னையில இருந்து குளித்தலை குளித்தலை குளித்தலைன்னு கூப்பிட்டேன். அப்ப புலிக்கு தலை இருந்தா குளித்தலை. ஏய் புளித்தலை. அதான் நல்ல மனுஷன்ட்ட போய் கேக்குறீங்க வா. ஏம்பல்னு ஒரு ஊருக்கு தெரியுமா? அம்மா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. சரி, ஏம்பலுக்கு ஏன் ஏம்பல்னு பேர் வந்து சொல்லுங்க. அந்த ஊர்ல 2 கோஷ்டி. இங்க ஏம்பல்ல. சரி சரி. நீ நான் அடி தட்டி இங்க உள்ளவன் அங்க அடிக்கிறான், அங்க உள்ளவன் இங்க அடிக்கிறான். சரி. அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. இவன் சொல்றான் ஏம்பல்னு, இவன் சொல்றான் ஏம்பல்னு. அதான் ஏம்பல் 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 பேர் உண்டு. இந்த இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? யாரு? இந்த பதில அண்ணன் தானே வாத்தியார். எனக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? ஒரே வாத்தியாரு. ஒவ்வொரு புக்கு 850 ரூபா. பள்ளி ஏம்பல்லுன்னு சொன்னதுனால ஊருக்கு பேரு ஏம்பல்லா? 2 வாளுக்கும் பல்லு விழுந்துருச்சு. பல்ல இவன் 2 வாளும் தேடுறான். பல்லு எடுத்துட்டோம்னா ஒரு பல்லு தான் கிடைச்சிருக்கு. சரி. அப்ப இவன் ஏன் பல்லு, அவங்க ஏன் பல்றா ஏன் பல்றா ஏன் பல்லான்னு சண்டை வந்துருச்சு. அந்த ஊருக்கு அன்னையில இருந்து ஏம்பல். என் தலையில தப்பிக்கலாம். அதுல ஏன் பல்ல இன்னும் காணாம தேடிக்கிட்டே தெரியும், எகன கிடக்கிட்டே தெரியல. இப்ப எவ்வளவு அறிவு உங்களுக்கு, கிளகலையா மிடிக்குது எப்படி? தலை மூளை எல்லாமே தலை ஊரா மூளை எல்லாமே சூஸ் மார்க்கம். கேள்வி இருக்கிறதா? நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. உங்கள்ட்ட கேட்க வேண்டிய நிறைய இருக்கின்றது. கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க நியாயமான முறையில பதில் சொன்னீங்கன்னா நியாயமான முறையில் தான் கூறுவோம். உங்க ஊர் எதுக்கு? நாரதராவே முகரை நாரதராவே பைத்தியக்காரப்ப இவன் வாட்ரு அவர் ரொம்ப பேசுறா. ஓ பக்கம் உள்ளாலும் வேணாம், நானா பக்கம் வேணாம். நான் நாரதர் இல்லையா? கையில வாடு அரஞ்ச நோய் முகரையாலே வாங்க. என்ன வேணும்? விடுறா, அவரு ஏதாவது சொல்லிட்டு போறாரு. விடுறா, உன் மேல கோபத்துல இருக்க. மல்லலுக்கு பேர் தெரியலையா? அதானே இருக்கிறியா? மல்லல் ஒரு சண்டை வந்துருச்சு. மல்லு கட்டுறாது விடுங்கடா, மல்லல் அப்படின்னு பிரிச்சு விட்டதுல மல்லு கட்டுறது பிரிச்சதுனால மல்லலா? ஆனா மல்லு கட்டுறாது நீங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆட்களே கிடையாது. அதனால உங்களுக்கு அவ்வளவு அறிவு. உங்களுக்கு காலையில போயிருவோம், கரெக்டா 6 மணிக்கு முட்டை கட்டிடுவோம். சாமான எடுத்துருவோம். வாய ஒரு நிமிஷம் வாய. என்ன பண்றீங்க? நாங்க புடுங்குறோம். சரி, அது சரி. நான் போய் சொல்ல நம்ம செய்யறதே போய் அவர் சொல்ல. யாரை கும்பிடுறீங்க? முருகனா. முருகனை கும்பிடுறீங்கல்ல. முருகப்பெருமானுக்கு படை வீடுகள் மொத்தம் எத்தனை தெரியுமா? 6 படை வீடு. என்ன உண்மையாவே சரியா சொல்லிட்டியா? சத்தியமா? என்ன உண்மையா பேசுனா அப்புறம் உண்மையா சரியா சொல்லிட்டேன்டா. முருகனுக்கு 6 படை வீடு தெரியாதா? சரி, 6 படை வீடு இருக்குல்ல, இந்த 6 படை வீட்டுக்கு பேர் சொல்லுங்க பாப்போம். முதல் வீடு 2 பேரும் மாத்தி மாத்தி சொன்னா கூட பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா ஒழுங்கா சொல்லணும். முதல் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு. என்ன வீடு? முருகனுக்கு படை வீடு. ஆமா, அண்ணன் சொன்னது சரி. அவங்க எது சொன்னாலுமே சரியா இருக்கு. அப்பா இதான் முருகனுக்கு 6 படை வீடு. 950 ரூபா அந்த புக்கு. 950 949 படை வீடு, 2ஆம் படை வீடு, 3ஆம் படை வீடுன்னு சொல்றதுக்கு உனக்கு 950 ரூபா. படிச்சதுங்க. என்ன படிச்ச? 6 படை வீடுன்னு சரியா படிச்சியா? வேண்டாம், குண்டு போயிட.
அவன் ஒரு இவன் அவன் கூட சேர்த்துக்கிட்டு அதான் சொல்றியால தொங்குடா தொங்குடா நாட்டுக்கிட்டு தொங்குடான்ட்டு அடிக்கிறான்ல. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்க 2 பேரும். பைய தூக்கி தலைக்கு வச்சோமா ஓடினோமான்னு ஓடி போயிடணும். அவன் தலை ஏண்டா முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டுக்கு பேரு இல்லைங்க. டேய் இந்தடா இங்க வாடா இங்க. முதல் வீடு, 2வது வீடு, 3வது வீடு, 4வது இது இந்த புத்தகத்துக்கு 980 ரூபாயா. ஏண்டா டேய் என்னடா இது? எங்க 6 படை விடத்தானே சொன்னாங்க. படை வீட்டுக்கு பேரு கேட்டேன்டா நானு. ஐயா 6 படை வீடு கேக்குறீங்க? ஆமா. ஓலை வீடு, குடிசை வீடு, ஓட்டு வீடு, சிமெண்ட் சீட்டு, கூலிங் சீட்டு, டவுல் மாடி. என்னடா இதுக்கு மேல பதில் சொல்றேன்னா எங்களுக்கு எல்லாரும் தெரியும் சாமி. வீடு எப்படி உருவாச்சுன்னு சொல்லவா? இது பதில் சொல்லு. அந்த வீடுகள்லாம் எப்படி உருவானது? பனையில் ஏறி ஓலையை வெட்டி அப்படியே நைஸா மிதிச்சு அப்படியே வெயிலில் லேசா காய போட்டு மிதிச்சு கட்டி அதான் ஓலை வீடு. குடிசை வீடுனா தென்னந்தட்டி வாங்கி பின்னி அது கட்டினா குடிசை வீடு. தென்னை வரைச்சி கட்டி அப்படியே பேஞ்சா அப்படியே குடிசை வீடு. ஓட்டு வீடுனா டவுல் யானை ஓடு. ரெட்டை யானைன்னு சொல்றா. டவுல் யானை தமிழ்ல பேர் சுத்தமான தமிழ். ரெட்டை யானை, இரட்டை யானை ஓடு மானாமதுல வாங்கியாந்து 52 ரூபா ஒரு ஓடு. மைத்த தருவாங்க. இப்ப விலை கூடிச்சுடா. 57 ரூபா 35 பைசா, 58 ரூபான்ற. சரி சரி விலை கூடிருச்சா? விலை 58 ரூபா சொன்னேன். அது 57 ரூபா 55 பைசாவா? 58 ரூபா சொன்னேன். 57 ரூபா 38 பைசா. 35 அது கட்டினா அது ஓட்டு வீடு. என்னடா கணக்கு கரகா? சிமெண்ட் சீட்டு அது 6க்கு 3 வரை. ஒரு நிமிஷம் வா. தமிழ்ல பேசணும்னு சொன்னீல்ல, தமிழ் யானைன்னு சொன்னால, இப்ப சிமெண்ட்னு சொன்னால. சிமெண்ட் சொல்லாத, சிமெண்ட் சீட்டுனால. நீ தமிழ்ல சொல்லு. ரோட்டு மண்ணு. ரோட்டு மண்ணா? ரோடுங்கிறதே ஆங்கிலம் தானே. சாலை. ஏய் நான் கேட்கறது புரியுதா? புரியுது. சிமெண்ட் சீட்டுனா என்னன்னு கேட்டேன். ஒழுங்கு மரியாதை பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு தம்பி. ஒரு கட்டத்துக்கு மேல நான் ரொம்ப பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. சிமெண்ட் சீட்டுனா என்ன சொல்லு. அதான் சூஸ் மார்க்கம். சிமெண்ட் என்றால் சிமெண்ட்னா என்ன? கல்ல அரைத்து அத பவுடர் ஆக்கி அதுல ஒட்டக்கூடிய இதுதான் அதுக்கு பேர் ஆங்கிலத்துல சிமெண்ட். தமிழ்ல என்ன பேரு? தமிழ்ல தான் அது சுண்ணாம்பு கல். சுண்ணாம்பு கல்லாம் சிமெண்ட் வருதாடா? ஏண்டா பைத்தியக்காரப்பல, இந்த ஆளு சொல்றான்னு நீ வந்து சுண்ணாம்பு கல்லை தூக்கி கையில வச்சுக்கிட்டு தெரியுதிய. வயசு ஆச்சுல. அதான் வயசாச்சுல போட வாடான்னு மரியாதை இல்லாம நான் அன்னைக்கே சொன்னேன். போட வேணாம்டா. உங்க 2 பேரையும் நாளத்துல போடக்கூடாது முதல்ல நான் வரும்போது. சரி சிமெண்ட் சீட்னா என்னன்னு சொல்லு. சிமெண்ட் சீட்னா என்னடா? ஏய் ஏன்டா அதெல்லாம் சொல்ற? சிமெண்ட் சீட்னா என்னன்னு சொல்லு. சிமெண்ட் சீட்னா 6க்கு 3. 6க்கு 3 அளவா கேட்டேன். சிமெண்ட் சீட்னா என்னன்னு என்ன அதுக்கு பதில் சொல்லு. நான் அப்படியே மைக்கோட தூக்கிட்டு ஓடிட்டேன். அப்புறம் மைக்கார ஏன்டா நான் தரவே மாட்டேன். சிமெண்ட் சீட்னா என்ன சொல்லு. சிமெண்ட் சீட்னா பதில் சொல்றா டேய். ஏய் சொல்றா டேய். மைக்க வச்சிட்டு எங்க சொல்றா? இந்த தொண்டையில மைக்க வச்சனா நான் எதுல பேசுறது? ஏய் இவனை சொல்றா டேய். சிமெண்ட் சீட்னா சொல்ல சொல்றான்னு சொல்றா. சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
சொல்ல அவங்க கேக்குறாங்கல்ல அந்த மாமா அந்த மாமா கேக்குறாங்கல்ல மாமாவா டேய் யாருடா மாமா ஏய் உனக்கு தெரியுமா தெரியாதடா தனியா அவுத்துட்டால நம்ம சித்து வீட்டுக்காரர் நம்ம மாமா கேக்குறாருல்ல பதில் சொல்லியா சிமெண்ட் என்றால் இது ஒரு மைக் வை. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருன்னு ஏத்துப்பா கொஞ்சம் ஊம்பர் வை சொல்லியா அவங்க என்னம்மா இல்ல காட்டுக்குள்ள பூரா பொம்பளை பிள்ளையா இருக்காங்க ஐயோ கழுத்து நெறியுது ஐயோ சாமி அவுத்து விடுங்க சாமி சொல்றேன் தெரியும் எனக்கு தெரியுமா தெரியும்னா நானே சொல்றேன் படிச்சிருக்கேன் சரி சொல்லு சீனு மெண்டு திப்புன சிமெண்ட் சிமெண்ட் என்றால் என்ன என்ன அதான் உங்களோட கேள்வி தமிழ்ல சொல்லு என்னெல்லாம் கேட்கல தமிழ் தமிழ் இல்ல தம்பி தமிழ் சொல்லு தமிழ் 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 யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழி இனிதாவது யாமறிந்த மொழியிலே இனிமையா இல்ல மொழிகளிலே யாமறிந்த மொழிகளிலே கசட தபற கசட தவளை தவளையா கசட தபற கசட தவளை தபறையா